Daily. Taste the Daily. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த அரசு அமைவதற்கு முன்னால் வரை 19 இடங்களில் தான் மாவட்ட அரசு மருத்துவமனைகள், மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பிறகு புதிதாக 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் பயன்பாட்டிற்கு இப்போது மிக விரைவில் வரவிருக்கிறது. எல்லாமே கட்டுமான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளை பொறுத்தவரை 19 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், 6 தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையான வசதிகளை கொண்ட மருத்துவமனைகள், இப்படி 25. இந்த 25க்கும் 1018 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 மாத காலங்களில் எல்லா கட்டிடப் பணிகளும் முடிவுற்று ஒவ்வொன்றாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு தமிழ்நாட்டை பொறுத்தவரை 45 இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் தமிழ்நாட்டில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. எனவே எங்கே விபத்து நேர்ந்தாலும் உடனடியாக அந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளில் முழு வீச்சோடு அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, இப்போவே ஏற்கனவே நம்முடைய தாராபுரத்தை பொறுத்தவரை 20 கோடி ரூபாய் தந்து அதை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக, திருப்பூரில் ஒரு மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு இணையாக இன்னொரு மருத்துவமனை என்கின்ற வகையில் காங்கேயம் மற்றும் தாராபுரம் ஆகிய 2 இடங்களிலும் இருக்கிற மருத்துவமனைகள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது. அனைத்தையும் கடந்து இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற மகத்தான திட்டத்தை 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் தொடங்கப்பட்டு 1 லட்சம் ரூபாய் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும், எந்த நாட்டைச் சேர்ந்தவராக இருந்தாலும், தமிழ்நாட்டில் ஒரு 500 இடங்கள் விபத்து அடிக்கடி ஏற்படுகிற இடங்கள் என்று ஹாட்ஸ்பாட்ஸ் என்று கண்டறியப்பட்டது. அப்படி கண்டறியப்பட்ட அந்த 500 இடங்களில் எங்கே விபத்து நேர்ந்தாலும் அதை ஒட்டி இருக்கிற ஏறத்தாழ 702 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கு 1 லட்சம் ரூபாயை முதல் 48 மணி நேரத்திற்கு அரசாங்கம் தருகிறது. அதுவும் கூட கடந்த 1 மாதத்திற்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலோடு 2 லட்சமாக உயர்த்தி தரப்பட்டிருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டதற்கு பிறகு இதுவரை 3,20,000 மேற்பட்டவர்கள் இந்த விபத்துகளில் சிக்கியவர்கள் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். 283 கோடி ரூபாய் அதற்காக இந்த அரசு செலவிட்டு காத்து கொண்டிருக்கிறது. எனவே விபத்துகளிலிருந்து உயிர் காப்பாற்றப்படுவது என்பது இந்தியாவில் மட்டுமல்ல, உலக அளவில் தமிழ்நாடு இன்றைக்கு முன்னணி மாநிலமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு பருவமழை காலங்களிலும் இந்த மாதிரியான சிறிய அளவிலான நோய் தொற்றுகள் பரவுவதென்பது இயற்கை. அதை உடனடியாக அதற்கான அந்த பரவலை தடுப்பது, நோய் பாதிப்புகளிலிருந்து மக்களை காப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்பது என்பது தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. இப்போ அண்டை மாநிலங்களில் கூட வேறு ஏதாவது நோய் பாதிப்புகள் இருந்தால் தொடர்ந்து கண்காணித்து அந்த வகையில் நாம் இங்கே தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். எனவே மகாராஷ்டிராவில் இருக்கிற அந்த நோய் பாதிப்பு தமிழ்நாட்டிற்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளையும் பொது சுகாதாரத்துறை எடுக்கும். எல்லா காலி பணியிடங்கள் பற்றிய தகவல்கள் எல்லா கூட்டத்திலையும் சொல்லியிருக்கிறோம். அது எல்லாமே இப்போ சித்தாலெல்லாம் காலி பணியிடமே இல்லை. சித்தா மருத்துவர்களை பொறுத்தவரை 100% காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்ட நிலையில் இருக்கிறது. இப்போ காலி பணியிடங்கள் இந்த நம்ம இதுதான் ஆங்கில மருத்துவர்கள் தான். அதுலேயும் கூட 2026 வரை காலியாக இருக்கிற பணியிடங்களை மனதில் கொண்டு தான் 2553 மருத்துவர்கள் எடுக்கிற பணிகள் நடைபெற்று கடந்த இந்த ஜனவரி மாதம் 5ஆம் தேதி தேர்வு நடைபெற்றது. டாடா கன்சல்டன்சி என்கின்ற நிறுவனம் தான் ஆன்லைன் எக்ஸாம் நடத்தி ஏறத்தாழ 24,000 பேர் தேர்வு எழுதினார்கள். எல்லாம் முடிஞ்சு விடைத்தாள்கள் திருத்தும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் இப்போ நடக்கிற வேலை, அந்த ஏற்கனவே கோவிட் காலத்தில், கொரோனா காலத்தில் பணியாற்றிய மருத்துவர்களுக்கு மெரிட் மார்க்ஸ் தரணுங்கிற கோரிக்கை வரப்பட்டது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் எடுத்த 500 மருத்துவர்களுக்கு 20 மதிப்பெண்கள் கொடுத்து பெரும்பகுதியானவர்கள் அன்றைக்கி அந்த பணியில் சேர்ந்தார்கள். அதில் விடுபட்டு போனவர்கள் திரும்பவும் ஒரு 1021 மருத்துவர்கள் எடுக்கப்பட்ட போது 5 மதிப்பெண்கள் தரப்பட்டு அவர்களுக்கு அந்த எம்ஆர்பியில் எடுக்கப்பட்ட அந்த தேர்வில் 5 மதிப்பெண்கள் தரப்பட்டது.
அதில் கூட 2 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு 5 மதிப்பெண் சொல்லியிருந்தோம். உடனடியாக டாக்டர்கள் கோர்ட்டுக்கு போய் அதில் நாங்கள் 1 வருஷம் செஞ்சுருக்கிறோம், 1.5 வருஷம் செஞ்சுருக்கிறோம், எங்களுக்கு மதிப்பெண்ணாங்க. அந்த வகையில் ஒரு 1.5 ஆண்டு பணியாற்றியவர்களுக்கு கோவிட் காலத்தில் 3 மதிப்பெண்கள், 1 வருடம் பணியாற்றியவர்களுக்கு 2 மதிப்பெண்கள் கொடுத்து 1021 மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. அப்போ பெரும்பகுதியான மருத்துவர்கள் வந்து சேர்ந்துட்டாங்க. அதுலேயும் இடம் கிடைக்காதவங்க இந்த 2553 அவங்க அப்ளை பண்ணுவாங்க. அவங்க யார் யார் கோவிட்டில் ஒர்க் பண்ணவங்க தானாங்கிறத தீவிரமாக விசாரித்து அதை ஆய்வறிக்கையை பெறுவதற்கு இப்போ டிபிஹெச், டிஎம்இ, டிஎம்எஸ் 3 நிர்வாகங்களும் அந்த பட்டியலை பெற்று இப்போ வந்து அந்த பணியை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். 1 வாரத்தில் அது முடிஞ்சு கொடுத்துருவாங்க. கொடுத்து முடிச்சிட்ட உடனே இந்த கம்யூனல் ரொட்டேஷன் இந்த சிஸ்டம்லாம் முடிஞ்சு இந்த மாத இறுதிக்குள், ஒரு பிப்ரவரி 15ஆம் தேதிக்குள் இந்த 2553 மருத்துவர் பணியிடங்களையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மூலம் அவர்களுக்குரிய இந்த பணியாணைகள் தருகிற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு சென்னையில் நடைபெறவிருக்கிறது. என்னம்மா? இதை அவங்க கையில் தான் கேட்கணும். சென்ட்ரல் பட்ஜெட்டு போடுறவங்க கையில் தான் கேட்கணும், என்ன பண்ண போகிறீங்க தமிழ்நாட்டுக்குன்னு. இல்லை, இப்போ அவரை மத்திய அமைச்சரை நேரில் பார்க்குற போது அது சம்மந்தமாக வலியுறுத்தப்படும். அவரை பார்க்கறதுக்கு நேரம் கேட்டிருக்கிறோம். அவர் இந்த டெல்லி எலெக்ஷன் பிப்ரவரி 5 முடியட்டும்னு சொல்லியிருக்கிறாரு. முடிஞ்ச உடனே பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம என்னென்ன கோரிக்கைகள் வச்சிருக்கிறோங்கிற பட்டியல் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஒரு 17-18 கோரிக்கைகள் அடங்கிய அந்த மனு அவரிடத்தில் தரப்பட்டு விவாதிக்கப்படவிருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.